அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை AASWATH அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் சம் 2.15 Z1, Z2 மற்றும் Z3 என்ற கலப்பெண்கள் மாடுலஸ் ஆஃப் Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to R which is greater than 0 மற்றும் Z1 plus Z2 Z3 not equal to 0 எனவும் modulus of Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 equal to R என நிறுவுக. இப்போ modulus of Z1 equal to R அப்படி தானே கொடுத்துருக்கோம். modulus of Z1 equal to R அப்போது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். modulus of Z1 square equal to R square. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு Z1 bar equal to R square இப்படி நம்ம எழுதலாம். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு modulus of Z2 equal to R ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் Z2 square equal to R square. சரி, Z2 bar equal to R square. modulus of Z3 equal to R ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் விட்டால் modulus of Z3 square equal to R square. Z3 power equal to R square. ஏம்மா இங்கேருந்து இப்படி வருதுலம்மா, இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா. modulus of Z square equal to Z bar இப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை நாம் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம்ல இங்கேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை நாம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ Z1 equal to R square by Z1 bar. Z2 equal to R square by Z2 bar. Z3 equal to R square by Z3 bar. ஓகேவாம்மா. நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட்டு நம்ம Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு என்ன செய்யணும், Z1ஓட வேல்யூ என்னமா, Z1 வேர்டோட வேல்யூ என்னது, ஆர் ஸ்கொயர் பை Z1 பார். அப்படி தானம்மா. ஓகே, இது ஆர் ஸ்கொயர் பை Z1. Z2 என்னம்மா கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் ஸ்கொயர் பை Z2. Z3 ஆர் ஸ்கொயர் பை Z. பாருங்கம்மா, Z1 ஆர் ஸ்கொயர் பை Z1 பார். Z2 ஆர் ஸ்கொயர் பை Z2 பார். Z3 ஆர் ஸ்கொயர் பை Z3 பார். எல்லாத்துலேயும் ஒரு பார் போடணும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஆர் ஸ்கொயர் 1 பை Z1 பார் 1 பை Z2 பார் ப்ளஸ் 1 பை Z3 பார். ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை Z1 பார் Z2 பார் Z3 பார். ஓகேவா. இந்த Z1 பார் எல்சிஎம் எடுக்கச்சமா என்ன கிடைக்கும், தொகுதியில் நியூமரேட் இதில் மேலே என்ன வரும், Z2 Z3 பார் தொகுதி. ஓகேவாம்மா. Z2 பார்னு இங்கே வச்சமா என்னது, Z1 பார் Z3 பார். தென் நெக்ஸ்ட்டு Z3 பார் Z1 பார் Z2 பார். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ இதை Z2 Z3 Z1 Z3 ப்ளஸ் என்ன செய்யணும், ப்ளஸ் ப்ளஸ் Z1 Z2 த ஹோல் பார். ஓகேவாம்மா, ஹோல் பார். தென் நெக்ஸ்ட்டு ஹோல் பார் போட்டுருமா, ஹோல் பார். தென் Z1 Z2 Z3 த ஹோல் பார். ஓகேவாம்மா. தென் இதை சிம்பிளிஃபை. ஓகேம்மா. ஓகே, இந்த ஹோல் பார் நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்கான், Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 மாடுலஸ் கொடுத்துருக்கோம். அப்படி தானம்மா. சரி, ஓகே. அப்போ நம்ம மாடுலஸ் எடுப்போமா, போத் மாடுலஸ் எடுப்போமா. மாடுலஸ் என்னது, Z1 எழுதியிருக்கோம் இல்லையாம்மா,
z1 plus z2 plus z3. Okay ma, whole side ma z1 plus z2 plus z3 whole side modulus. So r square modulus எடுத்துருவோமா, z2 z3 z1 z3 z1 z2 the whole bar divided by z1 bar z2 bar z3 bar whole bar. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர். இந்த மாடுலஸ் வந்து பிரிப்போம். z1 z2 ப்ளஸ் z2 z3 z3 z1 whole bar divided by modulus of z1 bar modulus of z2 bar modulus of z3 bar. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன செய்யலாம், நமக்கு என்ன ப்ரூவ்டு கேட்டிருக்கான், z1 பார். ஸோ z1 பார். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போவோம். என்ன கொடுத்துருக்கோம், z1 இங்கேருந்து கொண்டு போவோம். modulus of z1 z2 plus z3 the whole bar equal to r square கொண்டு போமா, r square whole bar என்னது, whole bar of z1 z2 z2 z3 plus z3 z1 the whole bar divided by and single bar. Modulus of z1 bar modulus of z2 bar modulus of z3 bar. Okay வாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், modulus of z equal to modulus of z bar. அப்படி நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். அப்போ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போமா. அப்ளை பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வரும், அப்ளை பண்ணும். ஸோ ஆர் ஸ்கொயர் இசட் பார் வந்து பாருங்கம்மா, மாடுலஸ் ஆஃப் இசட் பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். அப்போ இது என்னவா இருக்கும், அந்த மாடுலஸ் வந்து வெளியே போயிடும். இசட் பார் வந்து இசட்டாக மறைச்சுமையோ, இது வந்து எப்படி z1 z2 z2 z3 z3 z1 அந்த பார் வந்து வெளியே போயிடும். ஸோ z1 z2 z3. ஓகேவாம்மா. z1 z2 z3 இருக்கச்சமையும் இப்போ z1ஓட வேல்யூ என்னது, z1ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போமே. z1ஓட வேல்யூ என்னதுமா, z1ஓட வேல்யூ என்னது, ஆர் ஸ்கொயர் பை z1 பார். சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா. ஆர் ஸ்கொயர் பை z1 இப்போ பாருங்கம்மா, இப்போ z1க்கு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருக்கான் பாருங்கள், modulus of z1 equal to r, modulus of z2 equal to r, modulus of z3 equal to r. ஓகேவாம்மா. modulus of z1 equal to r, modulus of z equal to r, modulus of z3 equal to r. இது வந்து ப்ராப்ளம் given condition. அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கானா இல்லையாம்மா பாருங்கம்மா, கொஸ்டினில் கொடுத்துருக்கானா. எக்ஸாம்பிள் சம் 2.15 modulus of z1 equal to r, modulus of z2 equal to r, modulus of z3 equal to r. அதை வந்து அவ்வளோத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். r ஸ்கொயர் modulus of z1 z2 plus z2 z3 plus z3 z1 divided by r. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு modulus of z1 plus z2 plus z3 equal to r square அடிபட்டு போயிடும். ஸோ modulus of z1 z2 plus z2 z3 z1 divided by r. So that is
R. So final answer இங்கே கொண்டு போமா modulus of Z1 Z2 Z2 Z3 Z3 Z1 divided by modulus of Z1 plus Z2 plus Z3 equal to R. That is proved. இங்கே பாருங்கம்மா இது வந்து என்னது தனித்தனி மாடுலஸ் அப்போ ஹோல் மாடுலஸாக போட்டுருவோமா Z1 Z2 Z2 Z3 Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 equal to R. ஏன் modulus of Z1 divided by modulus of Z2 வந்து எப்படி சொல்லலாம் ஹோல் modulus of Z1 by Z2 கொண்டு வரலாம் இங்கே பாருங்கள் தனித்தனி மாடுலஸாக இருக்குது அதை வந்து ஹோல் மாடுலஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கானா நம்ம என நிறுவுக என நிறுவிட்டோமா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை Z1 நான் நிறுவியாச்சா Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு R. ப்ராப்ளத்தில் உள்ள மாதிரியே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏம்மா இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தாம்மா ஒரு 12 நிமிஷம் ஓடுது ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சு வீடியோவை 1 டைம் 2 டைம் நல்லா ஓட விட்டு ஒர்க் அவுட் பண்ணி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து படிங்கம்மா ஓகேவாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்